Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 22/1/2026 வியாழக்கிழமை காரங்க ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் சிறந்த கெஸிங் வந்து பார்த்துடலாம். போன மாதம் இதே 4th வீக் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 785ன்ற மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 503. இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 145 வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணல. இப்போ வந்து நம்ம போன மாதம் 785 வந்திருக்கு அண்ட் வந்து போன வாரம் 503 வந்த இந்த ரூட்டெல்லாம் பார்த்துட்டு வியாழக்கிழமைக்கு எப்படி வந்து ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்த்துட்டு வழக்கமான கெஸிங் பேர் நம்பர்ஸ் அண்ட் ஆல்போர்ட் நம்பர் வந்து ஒன் பை ஒன்னாக மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் வந்த ரிசல்ட், இதே வாரம் அதாவது 4வது வாரம் டிசம்பர் மாதம் 4வது வாரம் வந்த ரிசல்ட் வந்து வியாழக்கிழமை காரணியா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 785. கண்டினியூஷன் 592. அதுக்கடுத்த வாரம் 439. போன வாரம் 503. இன்றைக்கி புதன்கிழமை ரிசல்ட் வந்து 145. முதல்ல போன மாதம் நமக்கு வந்து 785க்கு என்ன கால்குலேஷன் எப்படி ஃபாலோ ஆயிருன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒன் டே பிஃபோரில் புதன்கிழமையோட ரிசல்ட் வந்து 869 தான் மேட்ச் பண்ணுறோம். இங்கே 25 க்ளூ நம்பரோட பிசி 25க்கு ஒரு 35 ஃபாலோ ஆகிருக்கு தான் கால்குலேஷனு. 5 வந்து கண்டினியூ ஆகுது. 25க்கு 35ன்ற போர்டு, அதாவது ஒரு சில நேரங்களில் 25க்கு 36, 47 இல்லை 48 இல்லை 49 இப்படி போய் முடியும். நான் வந்து போன மாதம் 25க்கு 35 முடிஞ்சிச்சு. இங்கே வழக்கமாக சொல்கிறது தான், ஏதாவது ஒரு போர்டு பவராகவும் சில நேரங்களில் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு புதன்கிழமெல்லாம் வந்து 2 போர்டும் பவர் ஆகுது. அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும். அதுதான் போன மாதம் ஃபாலோ ஆகிருக்கு. 85 ரிசல்ட்டு 785. ஓகே, இங்கே கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 2535 இருக்குது. செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் கூட 285ன்னு வரும். அப்போது 2 போர்டுமே இந்த போர்டும் பவர் பண்ணோம்னா, 2யும் பவர் பண்ணோம்னா நமக்கு 785 கிடைக்கும். இப்போது இந்த ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரு 145க்கு இன்றைக்கோட க்ளூ நம்பர் வந்து 251. இந்த 251ல் 51க்கு போன மாதம் ரூட்டில் அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னா 61ன்னு வரணும். அப்போது இந்த 61 கால்குலேட்டரில் 51 61 செகண்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா 5 வந்து போன மாதம் பவர் ஆயிடுச்சு 0. 61 வந்து 11 அல்லது 66. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆனால் 11, செகண்ட் நம்பர் பவர் ஆனால் 66. இது போன மாதத்தோட ரூட்டு. இப்படி வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 011 066 வந்து லாஸ்ட் மந்தோட 785 வந்த ரூட்டில் ஃபாலோ வாய்ப்பு. போன வாரம் 910 புதன்கிழமை வந்திருக்கு. இங்கே க்ளூ நம்பரோட பிசியில் 21. 21க்கு 31 ஃபாலோ அப் இல்லை. ஆனால் 31 நீங்கள் பாக்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 13 தான் வரும். ஆனால் 03ன்னு வந்துச்சு ரிசல்ட்டு. 21க்கு மைனஸ் கால்குலேஷன் எடுத்தோம்னா 2 போர்டும் ஒன்று மைனஸ் பண்ணோன்னா 10. அதுக்கடுத்து 2 போர்டு ஒன்று மைனஸ் பண்ணால் 09ன்னு வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு போர்டு மைனஸ் ஆகுது, ரெண்டாவது -2, அதாவது ஒரு போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் ஆகும், ரெண்டாவது போர்டில் 2 நம்பர் மைனஸ் ஆகும். இப்போ 08. இந்த 08லேயும் செகண்ட் டிஜிட் பவர் ஆகி 03ன்னு வந்துச்சு. இங்கே 008 இருக்குது. போன வாரம் ஃபஸ்ட் நம்பர் பவர் 503ன்ற மாதிரி போன வாரம் ரிசல்ட்டு வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து இந்த 011 066 இல்லாமல் போன லாஸ்ட் வீக் ரூட் வந்து ஃபாலோ ஆகிறது கம்மி. நாலு கால்குலேஷன் எடுத்துகிறேன். உங்கள் விஷயங்கள் ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். 51க்கு 40 38ன்னு முடியும். 38 முடிஞ்சதுன்னா அது வந்து 33ன்னு வரணும். போன வாரம் ரூட் படி வந்தால் 533ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. இது லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்கோட கால்குலேஷனு. அதுக்கடுத்து எல்லா வாரம் வந்து எப்படி வந்து சிங்கிள் போர்டு ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேர் நம்பர்ஸை டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் பார்த்திங்கன்னா 5
நமக்கு ரிசல்ட்டில் 85. இந்த ரெண்டும் வந்து பவரில் 7ன்ற மாதிரி ஏ போர்டில் வந்துடுச்சு. 2, 5 ரெண்டுமே வந்து அடுத்த நாள் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 2, 1, 2 வந்து 592ன்னு சி போர்டில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 3, 3 வந்து 39ன்னு வந்திருக்கு. 3 வந்து ஃபாலோ அப் ஆகிருக்கு. போன வாரம் 2, 1 இருக்குது. 2, 1 2 நம்பருமே வரல. 0, 3, 503ன்ற மாதிரி வந்திருக்கு. எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. இப்போ நமக்கு 5, 1 இருக்குது. இந்த 5, 1 வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1 வந்து எடுத்து மேட்ச் பண்ணிட்டோம். டேரெக்டாக 1 பவரில் வந்து 6 வரலான்னு சொல்லிட்டு 5 சென்டர் போர்டு வந்து போன மாதம் வந்து இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து சென்டர் போர்டு 2 வந்து 92 ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இந்த 5 வந்து யாருக்காவது கெஸ்ஸிங்கில் வந்து வந்ததுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம டிக்ஸ் பண்ணிடுவோம். ஆல் போர்டில் நாளைக்கு 6 அல்லது 1 வரலாம். ஓகே, இப்போ வந்து டிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு போன மாதத்தோட மெயின் ரூட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண நம்பரில் வந்து கெஸ்ஸிங்கில் 0, 11, 0, 66. லாஸ்ட் வீக்கோட ரூட்டில் 533. ஓகே, இது வந்து பேர் நம்பர்ஸ் வந்து போன மாதத்தோட பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து நம்ம பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணாமான்னு சரியான ஞாபகம் இல்லை எனக்கு. போன மாதம் 4வது வாரம் டிசம்பர் மாதம் 4வது வாரம் வந்து லாஸ்ட் மந்த்து 4th வீக் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலை. நான் பப்ளிக் வீடியோவும் போஸ்ட் பண்ணல, மெம்பர்ஷிப் வீடியோவும் போஸ்ட் பண்ணல. 3வது வாரம் தான் வீடியோ போட்டிருக்குது. 4வது வாரம் வந்து வீடியோ போடல. போன மாதத்தோட பேர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதில் 4 டிஜிட்டே வந்து மேட்ச் ஆகிருக்கு. 78, 85, 58. இது லாஸ்ட் மந்தோட பேர் நம்பரு. போன மாதம் 4 டிஜிட் வந்து 57, 85. இதில் பிசி இருக்குது. 7 வந்து ஏ போர்டில் வருது. 3 டிஜிட் இருக்குது. 57, 85ன்ற மாதிரி வந்துச்சு. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 5, 6, 6, 3, 3, 6. இது நாளைக்கோட பேர் நம்பர். ஓகே, ஆல் போர்டில் 6 அல்லது 1 வரலாம். பேர் நம்பர்ஸ் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பேர் நம்பரில் 6 இருக்குது, 33 இருக்குது, 66 இருக்குது. இதில் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் நம்பரை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். சிங்கிள் போர்டு நம்பர் வந்துட்டு 6 இல்லை 1 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குற நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு க்ளீனாக நோட்டிஃபை ஆகிடும். எதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சொல்லுங்கள். மீட் பண்ணுற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.